அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல 4வது நாளான இன்னைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றோம். இன்னைக்கு கிளாஸ்க்கான தலைப்பு மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் அண்ட் கன்வர்ஷன். இது எடுக்கிறதுக்கு மிஸ்டர் ராஜேஷ் வந்திருக்காரு. அவர் ஏற்கனவே நமக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு. அவரை பத்தி அறிமுகம் தேவையில்லை. இன்றைக்கு நேரடியா வகுப்புக்கு போயிடுவோம். மிஸ்டர் ராஜேஷ் இப்ப வகுப்பை தொடங்குவார். குட் ஈவினிங் எவ்ரிபடி. இன்னைக்கு கிளாஸ் யூனிட்ஸ் அண்ட் கன்வர்ஷன் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு பேசிக் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். இல்லை வந்த உடனே என்ன பேசிக் ரூல்ஸ் கணக்கு அப்படின்னு போயிட்டெல்லாம் நினைக்காதீங்க. இது தெரிஞ்சுக்கிட்டாதான் கன்வர்ஷன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு பிளஸ் எக்ஸ்ன்னு இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் எக்ஸ்ன்னு மாறும். இந்த பேசிக் ரூல்ஸ் இதை தெரிஞ்சுக்க. அதே மாதிரி மைனஸ் எக்ஸ் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வந்ததுன்னா பிளஸ் எக்ஸ்ன்னு மாறும். அதே போல இப்போ எக்ஸ் இன்டூ 5 இருக்கு இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுல ஈக்குவல் டு 20 இருக்குன்னு வச்சுங்களேன். இது ஒரு கணக்கு, இப்படி ஒரு கணக்கு இருக்கு. இப்போ இதுல மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, கரெக்டா? மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கம் போனா டிவிஷனா மாறும். டிவிஷன்னா வகுத்தல். அப்போ எக்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 5 அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனா மாறும். ஆன்சர் 4. அப்போ மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கம் போனா டிவிஷனா மாறும். தெர்முல தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் டிவிஷன் அந்த பக்கம் போனா மல்டிப்ளிகேஷனா மாறும். அதுக்கு 5/4 இருக்கு. 4 இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. இது ஒரு கணக்கு. இதுல டிவிஷன்ல என்ன இருக்குமா? 4 இருக்கு. இந்த டிவிஷன் அந்த பக்கம் போகும்போது என்னவா மாறுதுன்னு பாருங்க. 20 மல்டிப்ளிகேஷன் 4. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 20 நாள் 80. அதே மாதிரி பழைய ரூல் படி மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அந்த பக்கம் போகும்போது இந்த மல்டிப்ளிகேஷன் அந்த பக்கம் போகும்போது என்னவா மாறுதுன்னா டிவிஷனா மாறுது. புரியுதா? டிவிஷன் போட்டோம்னா என்ன வரும்? 25 80. எத்தனை அஞ்சுப்பா? 5 நாள் 20. எத்தனை 5 80பா? 16 5 80. ஏன் இப்ப கேட்கிறேன், நான் வாய்ப்பாடு முதல்ல தெரிஞ்சுக்கணும். கன்வர்ஷனுக்கு வாய்ப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். 16 5 80. இப்போ டிவிஷன் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஸ்கொயர் அந்த பக்கம் போகும்போது ரூட் எடுக்கணும். இது கணக்கு வரும்போது நான் சொல்லித்தரேன் எப்படின்னு. இந்த பேசிக் ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது நம்ம போவோம். இப்போ சின்ன கணக்கு 2x + 3 இஸ் ஈக்குவல் டு 9. ஆன்சர் என்ன வரும்? பிளஸ் அந்த பக்கம் போகும்போது மைனஸா மாறும். மைனஸா மாறுச்சுன்னா 9ல 3 போச்சுன்னா 6. போக போக அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே போகணும். இந்த பிளஸ் அந்த பக்கம் போது மைனஸ் ஆச்சு. 9ல 3 போச்சுன்னா 6. இந்த 2x மட்டும் இங்க இருக்கும். இப்போ இந்த 2xனா என்னன்னா பெருக்கல் எக்ஸ்ன்னு அர்த்தம். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. புரியுதா? 2 கூட பெருக்கல்ல இருக்குது எக்ஸ். அப்போ இங்க பெருக்கல் இருக்குன்னா அப்போ எக்ஸ் மட்டும் அந்த பக்கம், சாரி 2 மட்டும் அந்த பக்கம் கொண்டு போகும்போது 6/2 வரும். எக்ஸோட வேல்யூ 3ன்னு வரும். ஓகேவா? இப்போ இதோட ஆன்சர் நம்மளுக்கு 3. எக்ஸோட வேல்யூ 3. இதே போல இன்னும் 2 கணக்கு போட்டு நம்ம கன்வர்ஷன் போயிடலாம். 9 - x இஸ் ஈக்குவல் டு 5. அதே ரூல் படி மைனஸ் எக்ஸ் இங்கேயே வச்சுக்கிறேன், 5 இங்கேயே வச்சுக்கிறேன். இங்க இருக்கிற 9 மட்டும் இந்த பக்கம் கொண்டு போகும்போது இது பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்காப்பா? பிளஸ்ல தான் இருக்கு. இங்க பிளஸ் சிம்பிள் உள்ள எதுவுமே போலன்னா பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பிளஸ் அந்த பக்கம் போகும்போது -9 ஆகும். அதுக்கப்புறம்
-9ல 5 போச்சுன்னா -4. இந்த இடத்துல மட்டும் கவனிக்கணும். ரெண்டு பக்கமும் மைனஸ் இருந்துச்சுன்னா இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் பண்ணிட்டு x ஈக்குவல் டு 4 போடலாம். இதுக்கு உதாரணம் இன்னொன்னு சொல்றேன். இப்போ 2x இஸ் ஈக்குவல் டு பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு இது இருக்குன்னா இப்பா சொல்றேன். சாரி சார், இந்த கணக்கு வச்சே சொல்றேன். ரெண்டு பக்கமும் ஒரே வேல்யூ இருந்தா கேன்சல் ஆயிடும். 1 ஆன்சர். இது மைண்ட் அந்த அதுதான் அதன்படி தான் நான் வந்து இந்த மைனஸை கேன்சல் பண்ணியிருக்கேன். x டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 7. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது டிவிஷன்ல இருக்கு. 4 அந்த பக்கம் போகும்போது மல்டிபிளிகேஷன் ஆகும். x இஸ் ஈக்குவல் டு 7 4s are 28. கிடைச்சா இன்னும் ஒண்ணே ஒண்ணு. x டிவைடட் பை ரூட் 64 150. இப்படி ஒரு கணக்கு. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயம் வருமா? அந்த ரூட் என்ன பண்ணணும்னு சொல்றேன், இப்ப நல்லா புரிஞ்சுக்க. ரூட் 64 அப்படின்னா எப்படி எழுதலாம்னா 8 8 64 எழுதலாமா? இப்ப 8 8 2 8 இதை வந்து 8 ஸ்கொயர்னு கூட எழுதலாம். கரெக்டா? இந்த 2 8 இருந்ததுன்னா 8 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ இந்த ரூட் 64க்கு மதிப்பு என்ன? 8. அப்போ இதெல்லாம் அழிச்சிட்டு டைரக்டா 8 எழுதலாமா? x டிவைடட் பை 8 எழுதலாமா? 150. இப்போ அந்த ரூல் படி வந்தோம்னா டிவைடட் பை 8 இருக்குது. அந்த பக்கம் போகும்போது x இஸ் ஈக்குவல் டு 150 மல்டிப்ளைட் பை 8. ஆன்சர் என்னம்மா? எவ்வளோ 200 தானே? ஓகே. இந்த பேசிக் எதுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, இப்போ நம்ம பார்க்க போற யூனிட் வந்து யூனிட் அண்ட் கன்வர்ஷன். முதல்ல யூனிட்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாரும் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்களேன். எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேக்குறேன். கிலோமீட்டர்னு சொல்றீங்க இல்லையா? கிலோமீட்டர்ன்றது ஒரு யூனிட். சரி, வீட்டுல அம்மா வந்து கடைக்கு போயிட்டு வர சொல்றாங்க. 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஏன்னா அரிசி வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. நம்ம என்ன கேட்போம் முதல்ல? எத்தனை கிலோன்னு கேட்போம். கரெக்டா? அந்த கிலோன்றது வந்து யூனிட். ஓகேவா? அதே போல எதையெல்லாம் அளக்க முடியுமோ, அளந்து எழுத முடியுமோ அது எல்லாமே யூனிட். அதுல ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் 3. ஒண்ணு நீளம், நிறை, காலம். நீளம் ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நீளத்துல அளப்போம். அதே மாதிரி மாஸ், நிறை வந்து வெயிட். இப்போ அரிசி வெயிட்ல தான் அளக்குறோம். வேற இப்போ இதுக்கு இது இது வந்து நிறையால் ஆனது. எதுவுமே மேட்டர்ஸ் வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுன்னா ஒரு நிறை வரும். ஓகேங்களா? இப்போ மாஸ் அது வந்து கேஜியால அளக்குறோம். கரெக்டா? ஃபண்டமெண்டல் யூனிட்ல
நீளம், நிறை, காலம். இந்த 3 யூனிட் தான் நம்ம முக்கியமா பார்க்க போறோம். 3 தான் இருக்கு இந்த கிளாசிபிகேஷன்ல. நீளம், நிறை, காலம். காலம், செகண்ட். இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரேன்னு சொல்றீங்க. இதே வந்து உங்க தாத்தாவோட காலத்துல இருந்து கேட்டீங்கன்னா, எல்லாமே என்ன சொல்லுவாங்க? ஒரு 10 மைல் தூரம் பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. மைல்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னா, பிரிட்டிஷ் அளவு முறையில இருந்து வந்தது. பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க இல்லையா? ஆட்சி செஞ்சாங்க இல்லையா? அப்போ வந்து பிரிட்டிஷ் அளவு முறையில அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அளவு முறைகளை பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் சிஜிஎஸ் முறை. சிஜிஎஸ்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். இந்த முறைய ஒரு சில நாடுகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எம்கேஎஸ், மீட்டர், கிலோகிராம், செகண்ட். இந்த முறைய ஒரு சில நாடுகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் அளவு முறை வந்து எஃப்பிஎஸ், ஃபூட்டு, பவுண்டு, செகண்ட். நீளத்தை நம்ம எப்படி அளப்போம்னா மீட்டர்ல அளப்போம். இதே வந்து பிரிட்டிஷ்காரங்க அடியில் அளப்பாங்க. சரிங்களா? இப்போ சரி, ஒவ்வொருத்தர் ஒரு நாட்டுல வந்து ஒரு அளவு முறையை பயன்படுத்தினா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ இங்க இருக்கிற பொருளை கொண்டு போய் அங்க விற்கணும்னா சூட் ஆகணும் இல்லையா? மேட்ச் ஆகணும் இல்லையா? இப்போ மேட்ச் ஆகணும்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் முக்கியம். ஒரே அளவா இருக்கணும் எல்லாமே. அப்போ ஒரே அளவா இருக்கணும்ன்றதுக்காக 1960ல எஸ்ஐ யூனிட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல். சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல். அவங்க வந்து ஒரு முறையை கையாண்டாங்க. இப்போ எஸ்ஐனா நீளத்தோட யூனிட் வந்து மீட்டர்ல தான் அளக்கணும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் லென்த் வந்து மீட்டர்ல தான் அளக்கணும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் மாஸ் வந்து கேஜில தான் அளக்கணும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் வந்து செகண்ட்ஸ்ல தான் அளக்கணும். ஒரு முறையை புகுத்துனாங்க. இதனால வந்து ஈஸியாச்சு. இங்க இருக்கிற பொருள் அங்க யூஸ் பண்ற மாதிரி எல்லா ஒரு இதுக்கு வந்தது. இப்போ நார்மலா ஒரு துணி கடைக்கு போறோம். துணி கடைக்கு போனோம்னா துணி வாங்க போறோம். விட்டு கட் பண்றோம் இல்லையா? எவ்வளவு கட் பண்ணி வாங்கிட்டு வருவீங்க? மீட்டர்ல வாங்குவோம். எவ்வளவு வாங்குவீங்க? 1.2 மீட்டர்னு வாங்குவீங்க. கரெக்டா? மீட்டர். இதே வந்து நம்ம இங்க இருந்து வேலூருக்கு தூரம் சொன்னோம்னா கிலோமீட்டர்ல சொல்றோம். ஏன் வந்து கிலோமீட்டர்ல சொல்றோம், இதை வந்து மீட்டர்ல வாங்குறோம் அப்படின்றது? இந்த டிஃபரன்ஸை வந்து நம்ம கத்துக்கணும். இந்த டிஃபரன்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர், மீட்டர், அதுக்கப்புறம் வேற என்ன அளக்குறோம்? சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். அதுக்கப்புறம் இன்னொன்னு நம்ம இன்ஜினியரிங்ல யூஸ் பண்றோம், மைக்ரான்ஸ் யூஸ் பண்றோம். கரெக்டா? மைக்ரானோட சிம்பிள் போடுவாங்க. மைக்ரான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? புரியுது? சரி. மில்லிமீட்டர், மைக்ரான். இப்போ இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் முதல்ல தெரிஞ்சு, அதான் கன்வர்ஷன். நீளத்துல எப்படிலாம் அளக்குறோம்? கிலோமீட்டர்ல அளக்குறோம், மீட்டர்ல அளக்குறோம், சென்டிமீட்டர்ல அளக்குறோம், மில்லிமீட்டர், மைக்ரான்ல அளக்குறோம். இது இல்லாம நம்ம இன்னொன்னு சொன்னோம். பிரிட்டிஷ்காரங்க வந்து மைல்ல அளந்துட்டு இருந்தாங்க. அதோட கன்வர்ஷன் நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம இந்த மெட்ரிக் சிஸ்டத்தை நம்ம பார்க்கலாம். இதோட கன்வர்ஷனை பார்க்கலாம். எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு. இப்போ நீளம் மட்டும் பார்க்குறோம். நீளத்துல வந்து ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்ப்பா? ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் தெரியுமா? ஒரு மீட்டர் இவ்வளவுதான் இருக்கும் தோராயமா. சும்மா கையால அளந்தோம். எத்தனை சென்டிமீட்டர் வரும்? 1000மா? ஒரு மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்? முதல் சென்டிமீட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுங்க. இப்போ ஸ்கேல்ல 10 கோடு தான் வந்து
1 சென்டிமீட்டர். புரியுதா? 10 கோடு 1 சென்டிமீட்டர். இப்போ இந்த ஒரு கோடு தான் வந்து மில்லிமீட்டர். ஓகேவா? அப்போ இந்த 10 கோடு 1 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் வந்து 1 மீட்டர். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இதெல்லாம் படிக்கிறதுக்கு முதல்ல முன்னாடியே சொன்னாங்களா யாருன்னா? நம்ம இதுல இருந்து யாருன்னா சொன்னாங்களா? படிச்சு வர சொன்னாங்களா? இல்ல. இந்த கன்வர்ஷன் கொஞ்சம் படிச்சுட்டு வர சொன்னேன். 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். சரி, 1 சென்டிமீட்டருக்கு எத்தனை மில்லிமீட்டர்ப்பா? 10 மில்லிமீட்டர். அப்படியே மில்லிமீட்டருக்கு வருவோம். 1 மில்லிமீட்டருக்கு எத்தனை மைக்ரான்னு தெரியுமா? எவ்வளோ? தப்பு. ஒரு மில்லிமீட்டருக்கு 1000 மைக்ரான். 1000 மைக்ரான். சரி, நம்ம கிலோமீட்டருக்கு வருவோம். இப்போ 1 கிலோமீட்டர்னா எவ்வளோன்னு தெரியுமா? எத்தனை மீட்டர்? 1000 மீட்டர். கிலோன்னு வந்தாலே அந்த இடத்துல 1000 இருக்குன்னு அர்த்தம். கிலோன்றதுக்கு 1000 போட்டுக்க, மீட்டருக்கு m போட்டுக்க, அவ்வளவுதான். கிலோன்னு வந்தாலே 1000 ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பாருங்க. இவ்வளவு நேரம் நம்ம வந்து 1 கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர்னு பார்த்தோம். கரெக்டா? 1000 மீட்டர். 1 மீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்கறாங்க. உங்களால பதில் சொல்ல முடியுமா? மீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டருமா? ஐடியா வரல. 1 மீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர்? சரி, 1 கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர் சொன்னோம்? 1000 மீட்டர் சொன்னோமா? அதை எழுதிக்கிறேன். 1 கிலோமீட்டருக்கு வந்து 1000 மீட்டர். நமக்கு என்ன தேவை? 1 மீட்டருக்கு எவ்வளவு கிலோமீட்டர்னு தேவை. இப்போ இந்த இடத்துல 1000 எடுத்துறேன், 1ன்னு எழுதுறேன். இந்த 1000 இது கூட என்னவா இருந்ததுன்னா மல்டிபிளிகேஷன்ல இருந்தது. முதல்ல சொன்ன மாதிரி 1000 இன்ட்டு மீட்டர் மல்டிபிளிகேஷன்ல இருந்து இந்த பக்கம் கொண்டு வர போறேன். கொண்டு வந்தா என்னவா மாறும்? டிவிஷனா மாறும். அப்போ 1 டிவைடட் பை 1000. இங்க இருக்கிற கிலோமீட்டர் அப்படியே எழுதிட்டேன். இங்க வந்து இந்த 1000 எடுத்துட்டு தான் வெறும் மீட்டர் மட்டும் இருக்கும். இப்போ 1 மீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர்னா 0.01 கிலோமீட்டர். சாரி, 2 0 வரும். 2 3 1 மீட்டருக்கு 0.001 கிலோமீட்டர். இது எப்படி வந்ததுன்னு புரியுதா? 1 1000 வகுத்திருக்காங்க. இப்போ இந்த சயின்டிபிக் இந்த ஈக்குவேஷன் வந்து ஸ்டாண்டர்டா எழுதுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க, 1 கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்டர்னு, சாரி 1 மீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர்னு கேட்டாங்க. நீ 0.001 உனக்கு ஆன்சர் தெரியும். ஆனா ஆன்சர்ல 0.001 இல்ல. இப்ப என்னவா இருக்கும்ன்றதை இப்ப நான் சொல்ல வரேன். நூறு இதை வந்து 10 to the power of 2ன்னு எழுதலாமா? அப்படின்னா 10 அடுக்கு 2ன்னா 2 10 10 100. அதுதான் எழுதியிருக்கேன். இப்போ 1000 எப்படி எழுதலாம்னா 10 அடுக்கு 3 எழுதலாம். அப்படியே 4 0 இருக்கு, 10 அடுக்கு 4 எழுதலாம். சரியா? அதே போல 0.1 இருந்ததுன்னா 10 அடுக்கு -1 எழுதலாம். 10 இருந்துச்சுன்னா 10 பவர் 1 எழுதலாமாப்பா? இது புரியுதா? அதே போல
0.1 இருந்ததுன்னா 10 -1 எழுதலாம். அதே மாதிரி 0.01 இருந்ததுன்னா 10 - 2 எழுதலாம். புள்ளிக்கு பக்கத்துல ஒரு நம்பர் இருந்தா -1 போடணும். புள்ளிக்கு பக்கத்துல 2 நம்பர் இருந்தா -2 எழுதணும். அதே போலதான் 0.001 இருந்ததுன்னா 10 - 3 எழுதலாம். அதை தான் நான் இங்க எழுத போறேன். புரியுதா? புள்ளிக்கு பக்கத்துல 1, 2, 3 ஸ்தானம் இருக்கு. 3 ஸ்தானம் இருந்ததுன்னா 10 - 3 கிலோமீட்டர் எழுதலாம். புரியுதா? இந்த இடத்துல ஒன்னு என்டர் போடுறோம். ஏன்னா இங்க இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்க வேண்டியது. ஒருவேளை இந்த இடத்துல 2 இருக்குன்னு வச்சுக்கலாம், 0.002 அப்படி இருக்குதுன்னா 2 × 10⁻³ எழுதணும். அதுக்காக அந்த நம்பர் பக்கத்துல. புரியுதா? இந்த கன்வர்ஷன் ஏன் இப்ப பண்றோம்னா, டைரக்டா நமக்கு கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா மல்டிப்ளை பண்ணுவோம். மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா மல்டிப்ளை பண்ணுவோம். எதால மல்டிப்ளை பண்ணுவோம்னா 1000ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா கிலோமீட்டரை வந்து மீட்டரா மாத்தணும்னா 1000 மீட்டர், அதனால மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தனா 1 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்மா? 1 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர்? இப்ப முதல்ல கேட்ட கேள்வி இன்னும் பதில் வரல. 100 சென்டிமீட்டர். மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே போல சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டருக்கு எத்தனை mm? 10 mm. அப்போ பெருக்கல் 10. சென்டிமீட்டரை மில்லிமீட்டரா மாத்தணும்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி மைக்ரான் சின்னதா போகுது. 1 mmக்கு வந்து 1000 மைக்ரான். சின்னதா போகும்போது என்ன வரும்? நான் இதை இங்க எழுதக்கூடாது, இந்த இடத்துல எழுதுறேன். இந்த இடத்துல இருந்து டிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. 1 mmக்கு எத்தனை மைக்ரான் சொன்ன? 1000 மைக்ரான். இதுக்கப்புறம் மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா 10ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்றேன். 1000 போட்டாச்சுங்களா? டிவைடட் பை வரும். இந்த மைக்ரானை கடைசியா சொல்லி தரமா, அது கன்ஃபியூஸ் பண்ண நடுவுல. இப்ப இங்க போட்டதை அப்படியே வருவோம். மில்லிமீட்டர் சென்டிமீட்டரா மாத்தணும்னா சின்னதுல இருந்து பெருசு போனோம்னா டிவைடட் பை 10. சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு மாத்தணும்னா டிவைடட் பை 100. இங்க இருக்கிறது மாறாது. மீட்டரை கிலோமீட்டரா மாத்த போறோம்னா 1000ஆல வகுக்கணும். இது மட்டும் புரிஞ்சுங்க. மைக்ரான் தனியா சொல்லித்தரேன். இப்ப கணக்கு போயிடலாமா? ஸ்கிரீன் ஷாட். நூத்தி 2 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் இருக்குப்பா. இதை வந்து சென்டிமீட்டரா சொல்லணும்னா எவ்வளவு சொல்லலாம்? 102 மில்லிமீட்டர். புரியல? பத்தால டிவைட் பண்ணோம் சொன்னா இல்லையா? மில்லிமீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும்னா 10ஆல டிவைட் பண்ணோம். டைரக்டா 10ஆல டிவைட் பண்ணிட்டேன். டிவைட் பண்ணா 10.2 சென்டிமீட்டர். ஓகேவா? இதே சென்டிமீட்டரை என்ன மாத்தணும்? சென்டிமீட்டரை மீட்டரா மாத்த போறோம். அப்ப டிவைடட் பை 100 போடணும். போட்டோம்னா இந்த புள்ளி எங்க மாறும்னா 2 சைபர் இருந்தா இங்க மாறும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி மாறி வரும். இப்போ 0.102 மீட்டர்னு வரும். இது புரியுதா? இந்த புள்ளி 10.2 இருக்கு இல்லையா?
இந்த 10.2 இந்த புள்ளி வந்து இந்த 2 ஜீரோ வந்து டிவிஷன்ல இருந்ததுன்னா இந்த பக்கம் மாறும். மல்டிப்ளிகேஷனா இருந்தா இந்த சைடு போவோம். அது வரும்போது சொல்றேன். இப்ப நெக்ஸ்ட் அது சொல்லி தருவேன். 102 mm வந்து சென்டிமீட்டரா மாத்தணும்னா சென்டிமீட்டரா மாத்தினா 10.2 சென்டிமீட்டர்னு வந்தது. அதே 10.2 சென்டிமீட்டரை மீட்டரா மாற்றும் போது 0.102 மீட்டர்னு மாறி இருக்கு. இது எதனா புரியுதா இல்ல சந்தேகம் இருந்தா கேளுங்க. இதுல புரியுதா சந்தேகம் இருந்தா கேளுங்க. இது ஆமா 10.2 மாறிடுச்சு. 102 mm வந்து சென்டிமீட்டரா மாத்தியாச்சு. மாத்தினா 10.2 மாறிடுச்சு. ஓகேங்களா? அந்த 10.2 சென்டிமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணும்போது 0.102 மாறும். ஓகேங்களா? இப்போ அவர் சொன்னது கரெக்ட் தான். 102 10ஆல டிவைட் பண்றது நிறைய பேருக்கு என்ன எப்படின்னு தெரியாது. அது ஒரே ஒரு விஷயம் அது சொல்றேன். இப்போ ஈஸியா தான் இருக்கும். ஒண்ணுமே நான் பண்ணல. 102 டிவைடட் பைல 10ன்னு இருந்ததுன்னா இது வந்து முழு எண் தானே. 102 அப்படின்னா புள்ளி இங்க இருக்கும். கரெக்டா? இந்த புள்ளி 10ஆல டிவைட் பண்ணும்போது இந்த புள்ளி வந்து ஒரு ஸ்தானம் தள்ளி இங்க வந்துடும். அவ்வளவுதான் 10.2ன்னு போட்டுடலாம். இது புரியுதா? அதே 100ஆல டிவைட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னா அதே புள்ளி 100ஆல டிவைட் பண்ணும்போது இங்க இருக்கிற புள்ளி 1 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். ஏன்னா 2 சைபருக்கு 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வருது. அப்போ 1.02ன்னு வரும் 100ஆல டிவைட் பண்ணா. 10ஆல டிவைட் பண்ணா 10.2ன்னு வந்தது. 100ஆல டிவைட் பண்ணும்போது 1.02ன்னு வரும். அதே போல 596 கிலோமீட்டர் 596 கிலோமீட்டர் இருக்குப்பா. இந்த கிலோமீட்டரை மீட்டரா மாத்த போறோம். கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இங்க இருக்கு 1000ஆல பெருக்கணும். கிலோமீட்டரை மீட்டரா வரணும்னா பெருக்கணும். அப்போ இன்ட்டு 1000. நான் டிவிஷன் இப்ப சொல்லி கொடுத்தேன் இல்லையா? என்ன சொல்லி கொடுத்தேன்? கீழே 10 இருந்ததுன்னா புள்ளி இந்த பக்கம் போகும், இடது பக்கமா போகும். பெருக்கல்ல இருந்ததுன்னா 596 புள்ளி இங்க இருக்குதா? அந்த புள்ளி அழைச்சிட்டு இந்த 3 சைபர் இருக்குன்னா 3 சைபர் அப்படியே எழுதிக்கலாம். இந்த புள்ளி இங்க இருந்த புள்ளி இங்க போயிடுச்சு. மீட்டர். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? இதையே சென்டிமீட்டரா மாத்தணும்னா என்ன ஆகும்? 596 கிலோமீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும். 596 கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா 1000ஆல பெருக்கணும். சரியா? இப்போ இதே வந்து 596 கிலோமீட்டரை இன்டு சென்டிமீட்டர்னு கேட்பாங்க. இப்படி கேட்கும்போது என்ன பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. 596 பெருக்கல் என்னவா மாத்தணும்? மீட்டரா மாத்தணும். மீட்டரா மாத்தணும்னா 1000ஆல பெருக்கணும். அதுக்கப்புறமா சென்டிமீட்டரா மாத்தணும். 100ஆல பெருக்கணும். இவ்வளவுதான் ஆன்சர். இவ்வளவுதான். இப்போ இதை எப்படி எழுதுறோம்ன்றது நான் சொல்றேன். ஒண்ணும் இல்ல 5 9 6 இந்த 3 சைபர் இந்த 2 சைபர் அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 3 5 சைபர் எழுதிட்டேன். சரி, இவ்வளவு பெருசா எழுதணுமான்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இது மாதிரி ஆன்சரே இருக்காது. அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. ஸ்டாண்டர்டா எழுதணும்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸ்டாண்டர்டா எழுதுறதுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சாச்சு. புள்ளிக்கு பக்கத்துல எத்தனை நம்பர் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7. இப்போ 10 to the power of 7 போட்டோம்னா ஆன்சர்.
நீங்க உங்களோட கொஸ்டின் பேப்பர்ல இதை கொடுத்துட்டு இன்ட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருவாங்க. ஆன்சர் நம்ம போட்டுருவோம், போட்டா இது வரும். ஆனா கீழே ஏபிசிடியில் ஆன்சர் இது இருக்காது. இப்போ எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். அஞ்சு மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர்ப்பா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்க. 5 மீட்டர் ஃபர்ஸ்ட் கணக்கு 5 மீட்டர் கன்வெர்ட் இன்டு சென்டிமீட்டர். இதே இதே கொஸ்டின் தான், புரியல. இதே மாதிரி வேற இன்னொருத்தமா? ஓ இதையே, சரி ஓகே. இதை மறுபடியும் சொல்றேம்மா, ஒன்றும் இல்லை, நிறைய பேருக்கு விலகாம இருக்கும் அதனால. 596 கிலோமீட்டர், கிலோமீட்டரை நம்ம சென்டிமீட்டரா மாத்தணும். சென்டிமீட்டரா மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட்டரா எப்படி மாத்துறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா 1000ஆல பெருக்கணும். இந்த இடத்துல கேள்வியில மீட்டர் மட்டும் இருந்ததுன்னா டைரக்ட் 1000 மல்டிப்ளை பண்ணீங்க, 1000 மல்டிப்ளை பண்ணோம்னா 596000 போட்டோம்னா ஆன்சர் வந்துடும் டைரக்டா. ஆனா கேள்வி வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு, மில்லிமீட்டர் இல்ல, சாரி மீட்டர் இல்ல, சென்டிமீட்டர்ல இருக்குது. சென்டிமீட்டர் இருக்கிறதுனால வந்து கிலோமீட்டருக்கு மாத்தணும், கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும், மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும். இப்போ 1000 இன்ட்டு 100 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், ஆன்சர் வந்துடும். புரியுதுங்களா? நல்ல கேள்வி, உண்மையிலேயே சூப்பரான கேள்வி. என்னன்னா இப்போ இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா 6 இல்ல, இந்த இடத்துல 0 இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணுமே இல்ல, இந்த இடத்துல 0 வரப்போகுது, வேற எதுவுமே மாறாது, வேற எதுவுமே மாறாது. நீங்க இதை கூட எழுதணும்னு அவசியமே கிடையாது, இதை எழுதாம கூட அப்படியே கூட எழுதலாம், இதுவும் கரெக்ட். புள்ளிக்கு அப்புறம் இந்த இடத்துல 0 போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல 0 இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல 0 போடணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை இங்க இங்க ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல நம்பர் இருந்ததுன்னா இதை எப்படி எழுதணும்னு சொல்றேன், நல்லா கேட்டுங்க. 0001 இன்ட்டு 10⁻⁷ இப்படிதான் எழுதணும். எந்த இடத்துல நம்பர் இருக்கோ அது வரைக்கும் எழுதிட்டு தான் நம்ம வந்து எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்ன்றது அதை எழுதுப்போம். புரியுதா? ஃபைவ் மீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர் சொல்லலாமே ஈஸியா. மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தணும், என்ன பண்ணோம், 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா டைரக்டா 500 ஆன்சர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நீளத்துல இது மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் வேற என்ன இருக்கு, இன்ச்சஸ், ஃபீட்டு, மைல், இது இருக்கு, இருக்குதானே? இது வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம். இதுக்கும் அதுக்கும் என்ன லிங்க்ன்றதை இப்ப நம்ம பார்த்துக்கணும். 1 இன்ச் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர் தெரியுமா? வெரி குட், 2.54 சென்டிமீட்டர். இதே வந்து மில்லிமீட்டர்ல சொல்லணும்னா 25.4 மில்லிமீட்டர்.
இது மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல 1 மீட்டருக்கு எத்தனை அடி ஃபீட்? 1 மீட்டருக்கு எத்தனை அடிப்பா? 3.281 ஃபீட். இதெல்லாம் வந்து உங்க புக்ல டேபிள்ஸ்ல இருக்கும், மொத்தமே படிச்சுக்கங்க. இது மைண்ட்ல வச்சுதான் ஆகணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து கணக்கு போட முடியும். இப்போ 3 மீட்டருக்கு எத்தனை அடின்னு கேட்பாங்க. 3 மீட்டருக்கு எத்தனை அடின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆன்சரை எழுதிட்டு இன்ட்டு 3 போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். புரியுதா? இன்ச்சு, ஃபீட்டு, ஃபீட்டுக்கு அப்புறம் கிலோமீட்டர் எடுத்துக்கோ. 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை மைல்? ஒரு மைல் பெருசா கிலோமீட்டர் பெருசா? மைல் தான் பெருசு. அப்போ ஒரு மைலுக்கு எத்தனை கிலோமீட்டர் தெரியுமா? 1 மைல் இஸ் ஈக்குவல் டு 1.609 கிலோமீட்டர். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இப்போ 5 மைலுக்கு எத்தனை கிலோமீட்டர் கேட்டோம்னா 5ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டு போகலாம். என்னம்மா 8 தான் வருதா? இல்லை, நான் படிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வேளை நான் வேணா தப்பு பண்ணலாம். அப்படிதான் இருக்கா? 607ஆ? சரி, 77னா 8ன்னு எழுதலாம். நான் படிச்சது 609 தான் படித்தேன். ஓகே, சரி. இப்போ இதே வந்து கிலோமீட்டரா சேஞ்ச் பண்ணணும்னா இதை வந்து நான் என்ன பண்ணணும், முதல்ல சொன்ன மாதிரி 1/1.608 போட்டோம்னா ஆன்சர் வரும். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ மைல்னு வரும். எவ்வளோப்பா மைல்? 0.6214. 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை மைல்? 0.6214. 61 போட்டாலே போதும், 3 நம்பர் போட்டா கூட போதும். ஓகேங்களா? இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டியது. லென்த் மெஷர்மெண்ட்ல கிலோமீட்டர், மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் பார்த்தோம். இதே வந்து பிரிட்டிஷ் சிஸ்டத்துல மைலு, ஃபீட்டு, இன்ச்சஸ் பார்த்தோம். இதை வச்சு நம்ம கணக்கு போட போறோம் இப்போ. சரி, இது எல்லாமே எதை அளக்குறது? நீளத்தை அளக்குறோம், லென்த் அளக்குறோம். சரி, மாசு, வெயிட் அளக்கணும் இல்லையா? வெயிட் அளக்கணும்னா அதுக்கு என்னென்ன யூனிட்ஸ் இருக்கு அது முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து கணக்குக்கு போகுது. மாஸோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு தெரியுமாப்பா? நிறையோட எஸ்ஐ யூனிட். வெரி குட். நிறைக்கு வந்து கேஜி. ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர்ல இருந்து வருவோம். கேஜி அங்கே அதே மாதிரி எழுதிடுவா, ஈஸியா இருக்கும். அதுக்காக இதே மாதிரி எழுதிடலாம். இங்க கேஜி, அடுத்தது கிராமு, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? மில்லி கிராம். இந்த அளவு எங்க பார்த்துருப்பீங்க? மில்லி கிராம்ன்றது எங்க எங்க கவனிச்சிருப்பீங்க? நகை கடைக்கு போயிருக்கீங்களா? நகை கடையில் போனோம்னா மில்லி கிராம்ல தான் சொல்லுவாங்க நகைகள். சரிங்களா? இப்போ வந்து 1 கிலோகிராமுக்கு எத்தனை கிராம்னு தெரியுமா? 1 கிலோகிராமுக்கு எத்தனை கிராம்? 1000. நான் முதல்ல சொன்ன மாதிரி கிலோன்னு வந்தாலே அந்த இடத்துல 1000 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மல்டிப்ளைட் பை 1000 எழுதிக்கலாமா? அதே போல 1 கிராமுக்கு எத்தனை மில்லிகிராம்? இல்ல, தப்பு, அதுவும் 1000. 100 மில்லிகிராம் கிடையாது. 1 கிராமுக்கு 1000 மில்லிகிராம்.
சேம் அதே மாதிரி மில்லிகிராம கிராமா கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடட் பை 1000. இது கிராம கிலோகிராமா கன்வெர்ட் பண்ணோம்னா டிவைடட் பை 1000. சரி, இது வந்து மெட்ரிக் சிஸ்டம். மெட்ரிக் சிஸ்டம் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க? இதே வெயிட்டை எப்படி அளக்குறாங்க தெரியுமா? பவுண்டு. பவுண்டுக்கும் கிலோகிராமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. 1 kg இஸ் ஈக்குவல் டு பவுண்டு பெருசா கிலோகிராம் பெருசான்னு தெரியுமா? கிலோகிராம் தான் பெருசு. 2 பவுண்டு சேர்ந்தது தான் 1 கிலோகிராம். 2.205 பவுண்ட் வரும். ஒன் கிலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 2.205. 1 கிலோகிராம் இஸ் ஈக்குவல் 2.205 பவுண்ட். இந்த கன்வெர்ட் பண்ணும்போது இதால மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல 3 இருக்குன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் நீளம், அடுத்து நிறை, இன்னும் ஒண்ணு இருக்கு. என்ன இருக்கு? காலம். காலத்தோட யூனிட் என்னமா? செகண்ட். சரி, செகண்ட் அது ஸ்டாண்டர்ட் யூனிட். சரி, காலத்தை வேற எப்படி எப்படிலாம் அளக்கிறோம்? ஹவர், அப்புறம் மினிட், அப்புறம் செகண்ட். சரி, ஹவருக்கு மேல அளக்க முடியுமா முடியாதா? டே, டேக்கு மேல வீக்குக்கு மேல மந்த் போனீங்க இல்லையா? மந்த்துக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு. 2 வீக் சேர்ந்தது ஃபோர்த் நைட்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் நைட். ஃபோர்த் நைட் ஃபோர்த் நைட் 2 வீக். அதுக்கு அடுத்தது 1 மந்த். அதுக்கப்புறமா இயர். இயர்ல வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் இருக்கும். 1 இயருக்கு எத்தனை டேஸ்? 365. 65 66 65 கரெக்ட் தான். ஆனா இன்னும் அதையும் சேர்த்து சொல்லலாம். 1 இயர் இஸ் ஈக்குவல் டு 365.25. ஏன்னா கால்ன்றது 0.25 எழுதலாம். 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இந்த 0.25 4 × 4 போட்டோம்னா 1 மாறிடும். அதுதான் அந்த ஒரு நாள். இந்த ஒரு நாள் சேர்ந்தா அந்த இயரோட பேர் என்ன? லீப் இயர். இப்ப லீப் இயருக்கு எத்தனை நாள்னு கேட்டாங்கன்னா 366 நாள்னு சொல்லணும். அதே போல என்னமா கொஸ்டினை மறந்துட்டேன், அதுக்காக யோசிக்கிறேன். லீப் இயர் எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் வரும்? 4 வருஷத்துக்கு ஒரு டைம் வரும். சரி, நம்ம வந்து லீப் இயரை எப்படி கண்டுபிடிக்கணும்? டிவைடட் பை 4 போட்டோம்னா அது லீப் இயரா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த இயர்ல நம்ம இப்ப இருக்கிற இயர் பேர் என்ன இயர்? 2025. இது லீப் இயர் கிடையாது. ஏன்னா 4 டிவைட் ஆகாது. மைண்ட்ல வச்சுங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது அது நான் சொல்றேன். இதை இப்போ இது காலத்தோட யூனிட்ஸ் ஸ்டார்டிங் வந்து செகண்டு, அதுக்கப்புறமா மேல வரும்போது மினிட்ஸு, அதுக்கு மேல ஹவர்ஸ், டே, வீக், ஃபோர்த் நைட், மந்த், இயர். இயர்லயே 2 இருக்கு, லீப் இயர் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, காலம். இப்போ காலத்தை முடிச்சுட்டேன். காலத்தை முடிச்சுட்டேன். இங்க நிறையில வந்து நம்ம கன்வர்ஷன் நம்ம ஆரம்பிக்க போறோம். மாஸ்ல 1 kg டேஷ் mg எத்தனை மில்லிகிராம்? முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரி 1000 இல்ல, 10⁻6 வரும். 6 சைபர் இருக்கு. ஒன்றும் இல்லை, 1 kg முதல்ல கிராமா மாத்தணும்னா 1000ஆல பெருக்கணும். கரெக்டா? அப்புறம் மில்லிகிராமா மாற்றும் போது மறுபடியும் 1000ஆல பெருக்கணும். பெருக்கணும்னா ஆன்சர் என்ன வரும்னா 1 6 0 போடுவோம். 6 0 போட்டோம்னா நம்ம என்னன்னு எழுதலாம்? 1 × 10⁻6 மில்லிகிராம்னு எழுதலாம்.
உங்களுக்கு கொஸ்டின்ல ஆன்சர் இப்படியும் கேட்கலாம், இப்படியும் கேட்கலாம். அதனாலதான் ரெண்டுத்தையும் எழுதி போடுறேன். இது அடுத்த கேள்வி. 2000 கிராம் இன்ட்டு கிலோகிராம். ஆன்சர் என்னமா? 2 கிலோ. ஈஸியா சொல்லிடலாம். இப்ப என்ன பண்ணோம்? 2000 கிராம வந்து டிவைடட் பை 1000 போட்டோம். கரெக்டா? டிவைடட் பை 1000 போட்டோம்னா 3 0க்கு 3 0 டைரக்டா அடிச்சிடலாம். 2 1ஆல வகுத்தோம்னா 2 தான் ஒரு ஆன்சர். சரியா? 2 kg ஆன்சர். புரியுதா? இப்போ வரமா கொஸ்டினுக்கு. செகண்ட் கொஸ்டின். Which one of the following is the correct conversion from kilograms அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிலோகிராம் டு கிராம் மாத்தணும். ரைட்டுமா? ஏ ஆன்சர்ல வந்து 1 kg is equal to 0.001 கிராம்னு இருக்கு. கேஜில இருந்து கிராமா மாத்த போறோம். என்ன ஆன்சரு? 1 கேஜிக்கு எத்தனை கிராம்? அப்ப ஆன்சரு டைரக்டா இருக்குது. 1 kg is equal to 1000 கிராம்னு இருக்குது. ஆன்சர்ல இருக்குது டைரக்டா. இது சில இருக்குது ஆன்சரு. சி டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ வந்து அஞ்சாவது கொஸ்டின். கன்வெர்ட் 10 inches into சென்டிமீட்டர். அஞ்சாவது கொஸ்டின். 10 inches into சென்டிமீட்டர். என்ன பண்ணணுமா? 1 இன்ச்சுக்கு எத்தனை சென்டிமீட்டர்? 2.54 சென்டிமீட்டர். அப்போ 10 கூட 2.54 டைரக்டா மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். சென்டிமீட்டரா சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா? இப்போ 2.54 எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னா, மல்டிப்ளிகேஷன்ல வரும்போது இந்த ஒரு சைபர் வந்து இருந்ததுன்னா இந்த புள்ளி டைரக்டா அப்படியே இந்த பக்கம் போயிடும். இதை மைண்ட்ல வச்சுக்கோ. பாயிண்ட் தான் நம்மளுக்கு தேவை. இந்த 10ஆல மல்டிப்ளை பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணா ரைட் சைட்ல போகணும் புள்ளி. இப்போ ஆன்சர் 25.4 சென்டிமீட்டர். ஒருவேளை தெரியல, எனக்கு புள்ளி கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா 25.4 பெருக்கல் தெரியுமா? பெருக்குனா என்ன வரும்? இப்படிதானே பெருக்குவோம். இப்படிதானமா பெருக்குவோம். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். சரி சரி, இங்க இங்க இருக்குது புள்ளி. இங்க இருக்கு. 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2. இந்த 0 கட் ஆயிடும். ஆன்சர் வந்துச்சு. புரியுதா? ஆனா வந்து நான் ஈஸியான மெத்தட் இது சொல்லித்தரேன். என்னன்னா, மல்டிப்ளை பண்ணும்போது இந்த புள்ளி வந்து இந்த ஒரு சைபர் இருந்தா ஒரு சைபர் புள்ளி அந்த பக்கம் போயிடும். இதே 100ஆல மல்டிப்ளை பண்றோம்னு வச்சுக்கோங்க. 100 பெருக்கல் 2.54 இருந்ததுன்னா இந்த புள்ளி வந்து 2 ஸ்தானம் இருக்குதுன்னா இந்த புள்ளி வந்து இங்க போயிடும். அப்போ 254 டைரக்ட் ஆன்சர் எழுதலாம். புரியுதா? அடுத்த கொஸ்டின் வந்து கன்வெர்ட் 650 மீட்டர் டு கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க. 650 மீட்டர் டு கிலோமீட்டர். ஆன்சர்மா ஒண்ணுமே இல்ல. மீட்டர்ல இருந்து கிலோமீட்டரா மாத்தணும்னா வகுத்தல் 1000 போடணும். சின்னதுல இருந்து பெருசு போகும்போது வகுக்கணும். ஞாபகம் வச்சுங்க. 650 டிவைடட் பை 1000 போட்டோம்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இருக்கிற அளவு அப்படியே எழுதுங்க. 3 ஸ்தானம். புள்ளி எங்க இருக்குது? இங்க இருக்குது. லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா? வகுத்தல்னா இந்த பக்கம் வரணும், பெருக்கல்னா அந்த பக்கம் போகணும்.
அப்போ இந்த புள்ளி மூணு மூணு சைபர் இருக்கு, 1 2 3. இப்போ இந்த இடத்துல புள்ளி வந்தா இங்க 0 போட்டுக்க வேண்டியதா டைரக்டா. அப்போ ஆன்சர் வந்து 0.65. இந்த 0 எழுதணும்னு அவசியம் கிடையாது, கிலோமீட்டர் டைரக்டா எழுதிக்கலாம். புரியுதா? புள்ளி வந்துருச்சுன்னா இதுக்கு பக்கத்துல எத்தனை 0 வேணா போட்டுக்கலாம், போடாமையும் விடலாம், நம்ம விருப்பம் தான். டென் மீட்டர் இன்டூ ஃபீட். அடுத்த கொஸ்டின். 10 மீட்டர் இன்டூ ஃபீட். ஒரு மீட்டருக்கு எத்தனை அடின்னு சொன்னோமா? ஒரு மீட்டருக்கு எத்தனை அடி? 3.281 ஃபீட். அப்போ 10 மீட்டர் சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளை பண்ணா சேம் புள்ளி. இப்போ இது புள்ளி, இந்த புள்ளி இந்த பக்கம் வரணுமா அந்த பக்கம் போகணுமா? ரைட் சைடு போகணும். இப்போ ரைட் சைடு போனா இங்க போயிடும். ஆன்சர் டேரக்டா எழுதலாம், 32.81 ஃபீட்னு எழுதலாம். புரியுதா? நம்ம வெயிட்ல பார்த்துட்டு இருந்தோம். வெயிட்ல என்னென்ன பார்த்தோம்? கிராமு, மில்லிகிராமு, கேஜி பார்த்தோம். கேஜிக்கு மேல ஏதாவது இருக்கா? இருக்கு. நம்ம அதை பார்க்கவே இல்லைன்னா. டன். டன்ல மெட்ரிக் டன்னு ஒன்று இருக்கு, பிரிட்டிஷ் டன் இருக்கு. அப்போ 1 டன், 1 மெட்ரிக் டன். ஒன் மெட்ரிக் டன் தான் வந்து 1000 கேஜின்னு சொல்லுவாங்க. 1000 கேஜி வந்து 1 மெட்ரிக் டன். இதை வந்து டன்னின்னு கூட எழுதலாம். ஓகேவா? மெட்ரிக் டன்னாலும் டன்னினாலும் சேம் தான். அப்போ 1 டன் பிரிட்டிஷ் டன் வந்து எவ்வளோன்னா 1016 கேஜி. இது மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டினே அதான். ஒரு டன் இன்டூ கிலோகிராம்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஒரு டன் எத்தனை கிலோகிராம்பா? ஒரு டன்னா எத்தனை கிலோகிராம்? 1016 தான் சொல்லணும். ஒரு 1 மெட்ரிக் டன்னு கேட்டாதான் 1000 கேஜி. எயிட் டன்னு இன்டூ கிலோகிராம். அடுத்த கொஸ்டின். என்னப்பா ஆன்சரு? 8000. அவ்வளவுதான். இன்ட்டு 1000 போட்டா ஆன்சர் வந்துடும். 8 டன்னினாலும் மெட்ரிக் டன்னாலும் சேம் தான். அப்போ 8 கூட 1000 மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்துடும். மெட்ரிக் டன்னு கிலோகிராம் அது பிரிட்டிஷ்பா, அது பிரிட்டிஷ் அளவு, அது தனியா இருக்கட்டும். மெட்ரிக் டன்னுனாலும் டன்னினாலும் ஒண்ணுதான். இது ரெண்டும் சேம். ஓகேவா? ஒரு மைக்ரான். இந்த மைக்ரான் பத்தி முதல்ல சொல்லவே இல்லை லென்த் யூனிட்ல, அது சொல்லிடுறேன் இப்போ. 1 மைக்ரான், 1 மைக்ரான் ஈக்குவல் டு 1000 mm சொன்னேன். சாரி 1 mm இஸ் ஈக்குவல் டு 1000 மைக்ரான். அப்போ 1 மைக்ரான் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? இந்த மைக்ரானை மட்டும் இங்கேயே வச்சுக்கிட்டு 1 மைக்ரான் இங்க வச்சுட்டு இந்த 1000 இங்க கீழே வந்துடும். 1 எங்கேருந்து வந்ததுன்னு கேட்காதீங்க. 1000 1ஆல பெருக்கினாலும் அதே தான் வரும். அந்த 1 அங்க கூட இருக்குதா அர்த்தம். இப்போ அந்த 1000 இங்க பெருக்கல்ல இருக்கும்போது இந்த பக்கம் வரும்போது 1/1000 mm மாறும். சரியா? இப்போ 1 மைக்ரானோட வேல்யூ புள்ளி வச்சோம்னா 0.001 மைக்ரான். ஓகேவா? 1 மைக்ரான் இஸ் ஈக்குவல் டு 1 மைக்ரான் இஸ் ஈக்குவல் டு 0.01 mm. இதே சென்டிமீட்டர்ல கேட்கறாங்கன்னா என்ன பண்றது? இதே சென்டிமீட்டர்ல கேட்கறாங்க. இந்த இடத்துல சென்டிமீட்டர் கேட்கறாங்க. சென்டிமீட்டர் கேட்டா என்ன பண்ணலாம்? புரியல. டைரக்டா 1 mmன்னு கேட்டாங்கன்னா 1000ஆல டிவைட் பண்ணும். கரெக்டா? 1000ஆல டிவைட் பண்ணும் mmன்னு கேட்டாங்கன்னா.
இப்போ நம்மளுக்கு சென்டிமீட்டர் கேட்டிருக்காங்க. இப்போ சென்டிமீட்டர் முதல்ல மில்லிமீட்டரா மாத்தினா என்ன பண்ணோம்? 10ஆல பெருக்கணும். அப்போ இந்த 1 சென்டிமீட்டரை 10 மில்லிமீட்டர் எழுதலாமா? புரியுதா? 10 மில்லிமீட்டர் எழுதியாச்சு. இப்போ 10 மில்லிமீட்டரை 1000 மைக்ரான் இருக்கு இங்க. 1 மில்லிமீட்டர் 1000 மைக்ரான். இப்போ 1000 மைக்ரான் இந்த பக்கம் வரும்போது 10/1000 எழுதலாமா? புரியுதாமா இது இல்லையா? ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சாச்சு, மீதி 2 0 தான் இருக்கு. 0.01 சென்டிமீட்டர். புரியுச்சா? பாடம் இன்னும் கொஞ்சம் பெருசா போகுது. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இந்த டிரைவ்டு யூனிட்ஸ் இன்னும் இருக்கு. இந்த டிரைவ்டு யூனிட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதை பார்க்க கொஞ்சம் லேட் ஆகும். கடைசியா இன்னும் ஒண்ணு சொல்லிட்டு போறேன். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல இவ்வளோ நேரம் நம்ம நீளம், நிறை, காலம் பார்த்தோம். லென்த்து, மாசு, டைம் பார்த்தோம். இன்னும் ஒண்ணு இருக்கு, வெப்பநிலை. வெப்பநிலை எப்படி பார்க்கலாம்? வெப்பநிலை சொல்லுப்பா. கெல்வின். கரெக்ட் தான். ஸ்டாண்டர்ட் யூனிட் எஸ்ஐ யூனிட் வந்து கெல்வின்ல தான் அளக்கணும். ஆனா வேற எதெல்லாம் அளக்குறோம்? நம்ம நார்மலா ஜுரம் வந்தா எப்படி சொல்றோம்? எதுல வெப்பநிலை தான், டெம்பரேச்சர். ஜுரம் வந்தா என்ன சொல்றோம்? எவ்வளவு ஜுரம் உனக்கு? டிகிரி செல்சியஸா ஃபாரன்ஹீட்டா? நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல போறோம். ஹாஸ்பிட்டல் போனோம்னா செக் பண்றாங்க. எவ்வளவு இருக்கும் நார்மலா? ஜுரம்னா எவ்வளவு இருக்கும்? 100. 100 இருந்தா ஜுரம் இருக்கு. அப்போ நார்மல் முதல்ல அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஹியூமன் டெம்பரேச்சர் தெரிஞ்சுக்கணும். நம்ம மனிதனோட வெப்பநிலை எவ்வளவு இருக்கும்? மனிதனோட நார்மல் வெப்பநிலை எவ்வளவு தெரியுமா? 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். மைண்ட்ல வச்சுங்க, ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் தான் நம்ம சொல்றது. அப்ப 100 டிகிரின்றது ஜுரம் இருக்கு. புரியுதா? அப்ப ஹியூமனோட டெம்பரேச்சர் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ வெப்பநிலையோட ஸ்டாண்டர்ட் யூனிட் வந்து கெல்வின்னு சொல்றாங்க. இப்போ இது எல்லாமே டிஃப்ரெண்டா செக் பண்றாங்க. அப்ப இதுக்கு எல்லாமே லிங்க் இருக்கும் இல்லையா? அந்த லிங்கை பத்தி நம்ம இப்ப எழுத போறோம். நேத்து கிளாஸ் எல்லாரும் அட்டன் பண்ணீங்களா? நேத்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்ல நடத்திருப்பாரு சார், பெருமாள் சார் நடத்திருப்பாரு. அதே தான் எப்படி கன்வர்ஷன் ஆகுதுன்னு பாருங்க. C/100. சின்னா என்னப்பா? செல்சியஸ். F -32 divided by 180 is equal to K -273 by 100. Fனா ஃபாரன்ஹீட், Kனா கெல்வின். இது மூணுக்கு உள்ள நம்ம ரிலேஷன்ஷிப் தான் இப்ப பாக்குறோம். இப்போ ஒண்ணும் இல்ல, டிகிரி ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப போட்டோம் இல்லையா, ஹியூமன் டெம்பரேச்சர் டிகிரி ஃபாரன்ஹீட்ல கேட்டிருக்காங்க. இந்த டிகிரி ஃபாரன்ஹீட்டை நம்ம வந்து செல்சியஸா மாத்துறோம். நீங்க சொன்னீங்க இல்லையா 100 டிகிரி சொன்னீங்க, 98 டிகிரி நார்மல். ஃபாரன்ஹீட்னு இன்னும் தெரியாம இருந்தது. ஃபாரன்ஹீட் ஞாபகம் வச்சுக்க. ஒருவேளை செல்சியஸ்ல சொல்லணும்னா எப்படி சொல்றது? நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஃபாரன்ஹீட்டோட அளவு தெரியும். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? செல்சியஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபாரன்ஹீட், செல்சியஸ் இதுதான் நமக்கு தேவை. அப்போ ஃபார்முலா இதுக்குள்ளதான் இருக்கு. அந்த கெல்வின் நமக்கு இப்போ யூஸ் ஆகாது. அது எப்ப யூஸ் ஆகும்? அடுத்தது கெல்வினை கண்டுபிடிக்கும் போது யூஸ் ஆகும். சரி, நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? சி தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ சியை அப்படியே வச்சுக்குவோம். எஃபோட வேல்யூ எவ்வளோ? 98.6 -32 டிவைடட் பை இங்க இருக்கிற 180 அப்படியே எழுதிட்டோம். இங்க இருக்கிற வகுத்தல், இந்த வகுத்தல்ல தான் பாருங்க அந்த சைடு போகும்போது பெருக்கலா மாறும். புரியுதா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பிளஸ் மைனஸ் எதுவா இருந்ததுன்னா அதை தனியா அது செஞ்சுக்கணும், பிராக்கெட்ல தனியா செஞ்சுக்கணும். இது மல்டிபிளிகேஷன்னா இது கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? இப்ப இதை எப்படி கன்வெர்ட் பண்ண போறோம்னா, நேத்து ஃபார்முலா பார்த்துருப்பீங்க, 5/9 போட்டிருப்பாரு. கரெக்டா? அந்த 5/9 தான் இப்ப வரப்போகுது. 0க்கு 0 அடிச்சாச்சு. 5 2s are 10, 9 2s are 18. இந்த 5/9 நீங்க வந்துச்சா? அவர் டைரக்டா ஆன்சரை போட்டிருப்பாரு.
எங்க இருந்து வந்தது நான் சொல்லியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. 5/9. அப்போ இந்த பிராக்கெட்ல ஒண்ணு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது எவ்வளோ? 98.6ல 32 போச்சுன்னா 66.6. அதுக்கப்புறம் நீங்க மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டீங்கன்னா 37 டிகிரி செல்சியஸ் வரும். எப்படி மல்டிப்ளை பண்றதுன்னா, இதையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிட்டு 9ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா 37 டிகிரி செல்சியஸ் ஒரு ஆன்சர். அப்ப ஹியூமன் டெம்பரேச்சர் செல்சியஸ்ல சொல்லணும்னா 37 டிகிரி செல்சியஸ் வரும். ஒருவேளை கெல்வின்ல கேட்குறாங்கன்னா நம்ம எந்த ஃபார்முலா எடுக்கணும்னா இது 2 ஃபார்முலா இதை மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? கன்வெர்ட் பண்றது தெரியுதா? எப்படி கன்வெர்ட் பண்றேன்னு? C/100 இருந்துச்சு. இந்த 100 மட்டும் அந்த பக்கம் கொண்டு போனேன். இதை டிவைட் பண்ணிட்டேன். டிவைட் பண்ணா 5/9 வருது, தனியா எழுதிட்டேன். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 66.6 வருது. டைரக்டா இதை மல்டிப்ளை பண்ண ஒருவேளை மல்டிப்ளை பண்ண தெரியல, இங்கே கூட மல்டிப்ளை பண்ணி சொல்றோம்பா. 66.6 இன்ட்டு 5. 5 6 ஆர் 30. 5 6 ஆர் 30. 5 6 ஆர் 30. 333 வருது ஆன்சர். ஓகேவா? அப்ப 333 9ஆல டிவைட் பண்ணா என்னப்பா வருது பார்க்கலாம். வருதா? 9 3 27, மீதி 63, 7 9 63. ஓகேங்களா? நிறைய சொல்லிக்கணும்னு நினைச்சேன். 0 டிகிரி செல்சியஸ் முக்கியமான கொஸ்டின். ஒரு 2 மட்டும் போட்டு போறோமா இதுல? 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ் டிகிரி ஃபாரன்ஹீட். ஃபார்முலா என்ன? C/100 இஸ் ஈக்குவல் டு F மைனஸ் 32/180. சியோட வேல்யூ 0 தானே? இப்போ 0 10ஆல் டிவைட் பண்ணா டேரக்டா கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிடும் தானே? இப்போ F மைனஸ் 32 இந்த இடத்துல 0 இருக்குதா அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு F மைனஸ் 32 டிவைடட் பை 180 இருக்கா? இந்த 180 விகிதத்தில் இருக்கு, வகுத்தல் இருக்குது. இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? பெருக்கல். 0வோட எதை பெருக்கினாலும் ஆன்சர் 0 தான் வரும். அப்ப ஆன்சர் F மைனஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருமா? 0ன்னு வருமா? அப்போ F ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? F இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 32 அந்த பக்கம் போகும்போது பிளஸ் 32வா மாறும். அப்போ ஃபாரன்ஹீட்ல சொல்லும்போது டிகிரி செல்சியஸ். சாரி ஃபாரன்ஹீட் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஃபாரன்ஹீட்டோட வேல்யூ 32 டிகிரி ஃபாரன்ஹீட். செல்சியஸை ஃபாரன்ஹீட்டா மாற்றணுமா? இன்னும் ஒரு கணக்கு. இப்ப போட போற கணக்கு வந்து ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். மைனஸ் 40 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ் டிகிரி ஃபாரன்ஹீட். இதுக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பா -40 தான் வரும். ஞாபகம் வச்சுக்க முடியுமா? முடியாது. இதுக்கு ஆன்சர் இதே தான், -40. நல்லா மைண்ட வைங்க, -40. -40 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு -40 டிகிரி ஃபாரன்ஹீட். எப்படி வருதுன்னு ஒரே டைம் செக் பண்ணிக்கலாம். அதே சேம் ஃபார்முலா C/100 இஸ் ஈக்குவல் டு F மைனஸ் 32 டிவைட் பை 180. சியோட வேல்யூ -40 பை 100. இந்த 180 இந்த பக்கம் கொண்டு வந்தா பெருக்கல் ஆயிடும். கரெக்டா? இஸ் ஈக்குவல் டு F மைனஸ் 32. இந்த ஒரு 0 அடிச்சாச்சு. சேம் 9/5 வரும். ஒரு 5 5 8 5 40. இங்க மைனஸ் இருக்கு. -8 × 9 என்ன வரும்? -8 × 9 8 9 72 -72ன்னு வரும். இந்த -32 இந்த பக்கம் வரும்போது +32ன்னு மாறும். போர்டு தெரியுதா கிளியரா? அப்போ -72 +32 ஆன்சர் வந்து -40 கரெக்டா வரும். ஓகேவா? வேல்யூ மாறும். எந்த இடத்துல சேமா இருக்குன்னா -40ல மட்டும் தான் சேமா இருக்கும். செல்சியஸ் வெப்பநிலையும் ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும் எந்த இடத்துல சமமா இருக்கும் கேள்வி கூட கேட்கலாம். -40 டிகிரி செல்சியஸ்ல சேமா இருக்கும்னு சொல்லலாம். இது சரி.
இதே கொஸ்டினை ஏன்னா கெல்வின் ஃபார்முலா போட்டு கெல்வின் போடாம விட்டுருக்குன்னா நல்லா இருக்காது. 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு டேஷ் டிகிரி கெல்வின். கெல்வின்ல கேட்குறாங்க. கெல்வின் ஃபார்முலா என்ன? முதல்ல C/100. C/C-னாலே 100 ஞாபகம் வச்சுக்க, அது ஃபார்முலா. இப்போ கேன்னு வந்தா K - 273 டிவைடட் பை 100. இதுக்கும் 100 தான் வரும், இதுக்கும் 100 தான் வரும். Fன்னு வந்தா மட்டும்தான் F - 32/118 வரும். இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேவா? இது நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம செல்சியஸும் கெல்வின் இதுதான் வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். C எவ்வளோ? 0. கரெக்டா? இப்போ 0 இங்க வந்ததுன்னா 0வால டிவைட் பண்ணும்போது இது கேன்சல் ஆயிடும், 0 தான் வரும். அதே மாதிரி இந்த 100 இந்த பக்கம் வரும்போதும் 0 ஆயிடும். இப்போ மீதி என்ன இருக்குன்னா K - 273 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். K இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின், டிகிரி கெல்வின். அப்படின்னா என்னன்னா ஒரு ஒரு நீரின் வெப்பநிலை 0 டிகிரி இருக்குன்னா கெல்வின்ல சொல்லுன்னு கேட்டாங்கன்னா 273 கெல்வின் டைரக்டா சொல்லிடுங்க. பார்த்தது ஃபண்டமெண்டல் யூனிட். நீளம், நிறை, காலம் இதை பத்தி பார்த்தோம். வெப்பநிலையும் சேர்ந்து பார்த்தோம். அதுக்கப்புறமா வழிவந்த அளவுகள். வழிவந்த அளவுகள்னா டிரைவ்டு யூனிட்ஸ் சொல்லுவாங்க. டிரைவ்டு யூனிட் ஒன்றும் இல்லை. ஸ்பீடு அப்படின்னா நம்ம வேகம். ஒரு வேகம்னு சொல்லணும்னா எதை வச்சு சொல்லுவோம்? ஒரு டிஸ்டன்ஸும் எவ்வளோ நேரத்தில் அந்த டிஸ்டன்ஸை கடக்கிறோன்றது தான் சொல்லுவோம். அப்போ டிஸ்டன்ஸ் மூவ்டு பை டைம். இப்போ டிஸ்டன்ஸ்ன்றது நம்ம அடிப்படை அளவுல என்ன பார்த்தோம்? லென்த்ன்னு பார்த்தோம், நீளத்துல பார்த்தோம். கரெக்டா? டைம் வந்து செகண்ட்ல பார்த்தோம். சரியா? அப்போ அந்த அடிப்படை அளவை வச்சு நம்ம ஒரு அளவை உருவாக்குறோம், ஸ்பீடோட யூனிட்டை உருவாக்குறோம். அது உருவாக்குற யூனிட்ல வந்து டிரைவ்டு யூனிட் சொல்லுவாங்க. அடிப்படை அளவுகளை வச்சு யூனிட்ஸை நம்ம புதுசா கண்டுபிடிக்கிறோம். அந்த யூனிட்ஸ் கண்டுபிடிக்கிறது பேரு டிரைவ்டு யூனிட்ஸ் சொல்லுவாங்க. வழி வந்த அளவுகள், வழிநிலை அளவுகள் சொல்லுவாங்க. சரியா? இப்போ இதுக்கு யூனிட் என்ன வரும்னா டிஸ்டன்ஸுக்கு மீட்டர்னு சொல்லுமா? டிஸ்டன்ஸ்க்கு மீட்டர் தான் சொல்லணும். டைமுக்கு செகண்ட். இதுதான் வந்து SI யூனிட் ஆஃப் ஸ்பீடு. லென்த் கன்வர்ஷன்ல மில்லிமீட்டர் பார்த்தோம், மைக்ரான் பார்த்தோம், சென்டிமீட்டர் பார்த்தோம், மீட்டர் பார்த்தோம், கிலோமீட்டர் பார்த்தோம். ஆனா இந்த மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் நடுவில் டெசிமீட்டர்னு ஒன்று இருக்கு. மேக்சிமம் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்லலை, இவ்வளோ வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அது அது எப்படின்னு தெரிஞ்சுங்க. 10 டெசிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர். 10 டெசிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர். இது எதுக்காக சொல்லணும், இது நமக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கங்கன்னு சொல்றேன். 10 டெசிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர். என்ன சொன்னோம்னா 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு சென்டிமீட்டர் சேர்ந்ததுன்னா ஒரு மீட்டரு. இப்போ 10 சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு டெசிமீட்டர்னு வரும். அதே மாதிரி 10 டெசிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர்னு வரும் இந்த கன்வர்ஷன். இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்தது வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்தோம். ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல நீளம், நிறை, காலம் அண்ட் வெப்பநிலை இது நாலுத்தையும் பார்த்துருக்கோம். இதுல நிறைய சந்தேகங்கள் இன்னும் வரலாம். இன்னும் நிறைய கணக்குகள் நீங்க போட்டு பார்க்க தான் உங்களுக்கு உங்க டவுட்ஸ் நிறைய வரும்.
முதல்ல போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு நிறைய டவுட் என்னென்ன டவுட் இருக்கோ எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுட்டு டவுட் கிளாரிஃபை செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா சொல்லி தருவாங்க. நான் வந்தாலும் அன்னைக்கு சொல்லி தரேன். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடியுது. தேங்க்யூ. இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்கா? மீட்டர் பெர் செகண்ட். இப்போ டிஸ்டன்ஸ் தூரம் எவ்வளோ நேரத்துல அந்த தூரத்தை கடந்தோம் அப்படின்றது, அதனால டிவைட் பை போடுறோம். இப்போ இங்க டிஸ்டன்ஸுக்கு மேல மீட்டர்னு போட்டாச்சு. இங்க டிவிஷன் இருக்குது, அதே டிவிஷன் போட்டிருக்கோம். டைமுக்கு செகண்ட் போட்டோம். இது ஒண்ணுதான் வந்து டெரிவேட்டிவ்ஸ்னா இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. ஸ்பீடு, வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் நிறைய இருக்கு, போயிட்டே இருக்கும். நீங்க படிச்சு பாருங்க. என்ன டவுட் இருக்கோ கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு, யூனிட் கன்வர்ஷன். இது வந்து எப்படி உங்களுக்கு புரிஞ்சுது என்னன்றது நீங்க உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்தா இருக்கு. இந்த இதுல என்னென்ன டவுட் இருக்கும் ஒன்று நோட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புங்க உங்க டவுட் எல்லாத்தையும். இந்த 4 கிளாஸாவே, இந்த 3 கிளாஸ் நம்ம தியரி எடுத்தோம், ஒரு நாள் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். இந்த 3 கிளாஸ்லயும் வர டவுட் என்னென்ன இருக்கோ ஒன்று இந்த கிளாஸ்ல இப்போ இருக்க டவுட் இப்போ கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 3 கிளாஸ்ல இருக்க டவுட்டை நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கே திரும்ப இதே மாதிரி 6 மணிக்கு நம்ம டவுட் கிளாரிஃபை செஷன் இருக்கும்போது அதை பத்தி ஃபுல்லா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கேசவன் ஒருத்தர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்க கேசவன். சார், இந்த 0 செல்சியஸ் ஈக்குவல் டு டேஷ் கெல்வின் அது ஒன்று சொன்னா சார், அது மட்டும் புரியல சார். அது மட்டும் என்னது 0? அந்த கேள்வி இன்னொரு கேளுங்க. 0 செல்சியஸ் ஈக்குவல் டு டேஷ் கெல்வின் ஒரு போட்டீங்களா ஓகே சார்? ஓகே, மறுபடியும் சொல்றேன். சார், அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னு அதை சொல்லிட்டு சொல்லிடுங்க. 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு கெல்வின் எப்படி சேஞ்ச் பண்றது, கன்வெர்ட் பண்றதுன்னு கேட்டிருக்காரு. ஓகேங்களா, மறுபடியும் சொல்றேங்க. ஃபார்முலா வந்து C/100 இஸ் ஈக்குவல் டு K மைனஸ் 273 டிவைடட் பை 100. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா, நம்ம டைரக்டா இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பக்கம் டிவிஷன்ல இருக்கு, இந்த பக்கம் டிவிஷன்ல இருக்கு. டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம். செல்சியஸ்ல மட்டும், ஒருவேளை ஃபாரன்ஹீட் வரும்போது 180 வரும். சரியா, இப்போ இந்த இடத்துல 0 போட்டுக்கலாம். போடலாமா? செல்சியஸ்ன்னு இருக்கிற இடத்துல 0 டிகிரின்னு போட்டுக்கலாம். K மைனஸ் 273. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது K வேல்யூ நமக்கு தெரியணும். இப்போ மைனஸ் 273 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும்? அப்போ 0 பிளஸ் 273 ஈக்குவல் டு கெல்வின். அப்போ ஆன்சர் வந்து 273 டிகிரி கெல்வின். புரியுதுங்களா? ஓகே, வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? அட்டெண்டன்ஸ் ஷீட் எப்படி போடணும்னு கேக்குறீங்க. இன்னும் இப்போ கிளாஸே முடிய போது, இப்போதான் நிறைய பேர் ஜாயின் ஆகுறீங்க. நிறைய பேர் வந்துட்டு பாதியில் வெளில போறீங்க, திரும்ப வரீங்க. நம்ம வந்து அந்த ஸ்டடி மெட்டீரியல் அதில் தான் அனுப்புகிறோம். நீங்கள் அப்போ பாதியில் வந்துட்டு போயிட்டு இருந்தா ஒன்றும் உங்களுக்கு தான் புரியாது, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. வேற யாருக்கா சந்தேகம் ஏதாவது இருக்கா? ஓகே, உங்கள் சந்தேகங்கள் இன்னைக்கு எடுத்த கிளாஸில் ஏதாவது இருந்தால் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டவுட் கிளாரிஃபை செஷனில் நாளைக்கு கேட்கலாம். நாளைக்கு ஈவினிங் அதே போல் 6 மணிக்கு கிளாஸ் தொடங்கும். அடுத்த வாரத்துலேருந்து ஷெட்யூல் நாளைக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம். மண்டே வந்து மேக்ஸ் தான். மண்டே வந்துட்டு ட்ரேடு இப்போ நம்ம சிலபஸில் என்ன இருக்கோ அதுபடி கவர் பண்ணியிருக்கோம். மண்டே நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த வீக்குக்கான ஷெட்யூல் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ ஆஃப்லைனில் யாருக்காவது, ஆன்லைனில் இருக்கவங்க யாராவது டவுட் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேளுங்க. இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சி புரியுதா?
அப்புறம் ஆன்லைன்ல அட்டண்டன்ஸ் எப்படி போறதுன்னு கொஞ்சம் பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுல அந்த ஒரு லிங்க் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த லிங்கை டச் பண்ணினாவே அதுல வந்துடும். மற்ற டீட்டெயிலாம் அதுல ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. பண்ணுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணல. ஏன்னா இது கொஞ்சம் மேத்ஸ் கன்வர்ஷன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு செஷன் எடுத்துட்டு கிளாரிஃபை ஃபுல்லா டவுட் கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்த செஷன்ல நம்ம வந்துட்டு இந்த மேத்ஸ் டெஸ்ட் போடலாம் அப்படின்ட்டு. ஓகே. முத்துக்குமார்னு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு. அவர் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. கிளாஸ்ல டவுட் இல்லை சார். அட்டண்டன்ஸ் வந்து நாங்கள் அட்டண்டன்ஸ் ஓகே கொடுத்துட்டோம். அதை ஸ்க்ரீன்ஷாட் குரூப்ல சென்ட் பண்ணணுமான்னு கேட்குறேன் சார். வேணாம்ப்பா, நம்ம தான் வாட்ஸ்அப் குரூப்லயும் போட்டோம், அந்த இதுலயும் சொல்லிட்டோம். அட்டெண்டன்ஸ் எல்லாம் நீங்க கூகுள் ஃபார்ம்ல போட்டா போதும். அதெல்லாம் ஓகே அனுப்பலாம் சார். தேவையில்லை. ஓகே சார். அதுதான் சார் கேட்டிருந்தேன் கொஸ்டின். அதான் நான் போட்டேன், அது சொல்லியிருக்கோம். நீங்க வந்து ஓகே. அது எங்களுக்கு நீங்க போட்ட உடனே எங்களுக்கு வந்துருது. ஓகே சார். ஓகே. இப்ப திரும்ப அந்த லிங்க் ஷேர் பண்ணிருக்கு. ஆனா நீங்க சும்மா அட்டெண்டன்ஸ் போட்டு இன்னும் எங்களுக்கு ஒன்றும் நாங்க அட்டெண்டன்ஸ் வச்சு ஒன்றும் பண்ண போறது இல்ல. நீங்க வந்து அப்படியா? உங்களுக்கு வந்து யூஸா இருக்கணும். கடைசி நேரத்துல வந்துட்டு அது போய் அட்டன் பண்றது அது வந்து சரியா இருக்காது. பாருங்க, எல்லாரும் நம்ம முயற்சி பண்ணி இந்த வேலையில சேரணும். அந்த ஒரு எய்மா வச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகே. இன்னைக்கு செஷனை முடிச்சுக்கலாமா? இன்னைக்கு வந்து தேங்க்யூ. இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு சிறப்பான ஒரு வகுப்பு எடுத்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்து நமக்கு ராஜேஷ் அவர்கள் ஒரு சிறப்பான வகுப்பு எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த கிளாஸ் வந்து இங்கே இன்று முடிவடைகிறது. நாளைக்கு டவுட் செஷன் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டீங்கன்னா அந்த டவுட்டை எல்லாரும் ஒரு முறை ரீகால் நீங்களே பண்ணி பார்க்கறது வசதியா இருக்கும். அதுக்காக தான் அதை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுங்க. அப்புறமா நம்ம வந்துட்டு அதை பத்தி நாளைக்கு பேசுவோம். ஓகே, நன்றி. இந்த கிளாஸ் இதோட நிறைவடைகிறது.